சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை யாத்திரம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவர், மிகவும் தயமுள்ளவர், மிகவும் கிருபையுள்ளவர், பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறவர். அவர் அவருடைய சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே நமக்கு சமானத்தை, சந்தோஷத்தை, அக்கிரமத்தை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்துவிட்டு நமக்கு சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, ஐஸ்வர்யம், நித்திய வாழ்வை கொடுத்து விட்டார். அதை ஒவ்வொருவரும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் சமமானது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பாவத்தை நீக்குகிற வசனமானது கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட நீக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம எல்லோரும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தை அறிக்கை செய்யும்போது அந்த பரம்பரை சாபமானது, பாவமானது நம்மையும் நம்முடைய சந்ததியும் பிள்ளைகளையும் மேற்கொள்ளாதபடிக்கு அதை விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த பிரமாணத்தை கை கொண்டு கர்த்தரை நோக்கி துதித்து கர்த்தரை நோக்கி நாம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு 1000 வருஷம் அரசாலையில் காணப்படவும் நமக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிற கர்த்தராக இருக்கிற நம்மை பாதுகாக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் எதுவான தகப்பனை இயேசப்பா, நீங்கள் ஆண்டவரை முற்றிலுமாக அதை எடுத்து போட்டு மன்னித்து தகப்பனை தயவாக எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யுங்க தகப்பனை இயேசப்பா. ஆண்டவரை எங்கள் வாயில் வார்த்தையில் கவனமாக பேசுவோம் தகப்பனை இயேசப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரங்கத்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் முன்னோர் செய்த பாவத்தை மன்னித்து தகப்பனே அந்த பாவம் சாபம் தகப்பனே எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் தகப்பனே ஏசப்பா மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, உடைய வருகை இப்போ எங்கள் எல்லோரையும் எடுத்துக்கொள்ள தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க. நீதிமானாக இருக்க கிருபை தங்கராஜா, விசுவாசத்தை நிலைத்திருக்க கிருபை தங்கராஜா. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இம்ம நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன்.